தேங்க்யூ சார். ஊடகத்துறை இல்லாமல் உலகம் இல்லை, இவர் இல்லாமல் காங்கிரசுக்கு ஊடகம் இல்லை. முன்னாள் AICC அகில இந்திய ஊடகத்துறை செயலாளர் திருவாளர் SV ரமணி அவர்கள் பாடலை பற்றிய தன் எண்ணங்களை விவரிப்பார். அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். இந்த வரிசையில் இருக்கவங்களே வந்து இந்த அவுட் ஆஃப் பிளேஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாருமே திரைப்படத்தில் திரைப்பட நடிகர்கள், இப்போ ப்ரொடியூசர்ஸு, தலைவரே இருக்கார், அண்ட் நடிகர்கள், இப்போ பாடகி இருக்காங்க, நடிகை இருக்காங்க. நான் மட்டும் ஒரு அரசியலில் இருக்கிறவங்க என்னை எது கூப்பிட்டாருன்னு சீர்னு தெரியல. இருந்தாலும் பட் ஒரு ஹாலில் வந்து நான் மன்னிக்கணும், நான் இதை சொல்கிறதுக்கு சினிமான்னு பார்க்குறதுக்கு ஒரு 35 வருஷம் கழிச்சு இப்போ நான் வந்து உட்காந்து இப்போ பார்க்குறேன். இப்போ இதில் சினிமா நான் பார்க்குறது இல்லை அவ்வளோவா. லாஸ்ட்டாக நான் படம் பார்த்தது விஜயகாந்த் அவர்கள் ரொம்ப வேண்டியவர் எனக்கு. அப்போ வந்து ஒரு படம் தாயகம்னு ஒரு படம் எடுத்தார். அப்போ வந்து நான் வந்து திரு மூப்பனார் கூட ரொம்ப க்ளோஸாக இருப்பேன், நான் அவர் கூடவே இருப்பேன். அப்போ எங்களை வந்து அவர் கூப்பிட்டார். அதை வந்து என்னுடைய நண்பர் நேதாஜின்னு இருந்தார், கவிஞர் நேதாஜி. அவர் தான் வந்து அதுக்கு திரைக்கதையெல்லாம் எழுதினார். ஸோ அந்த படத்தை இந்த மாதிரி ஒரு சின்ன ஹாலில் பார்த்தோம். நாங்கள் ஒரு 7 பேர் தான் இருந்தோம், ரொம்ப பேர் இல்லை. மூப்பனார் ஐயா கூட வந்து பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்ததில் வந்து உண்மையாகவே வந்து மிகவும் ஒரு மனசு நெகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது. திரு நிஜய் என்கிற நம்முடைய நசீர் அவர்கள், நான் வந்து அவரை வந்து ஒரு வேறு விதமாக பார்த்துருக்கேன். பட் ஒரு சிறந்த ஒரு நடிகராக, அதாவது அவர் சொன்ன மாதிரி எல்லாருமே சொன்னாங்க 5 நிமிஷத்தில் வந்து 2 மணி நேரம் கதையை சொல்லிட்டாருன்னு சொன்னாங்க. ஜாகுவர் சார் கூட சொன்னார். அது அவ்வளோ அருமையாக வந்து நாங்கள் வந்து எல்லாமே ஒரு நியூஸ் வந்ததுனாக்க எல்லாருமே வந்து இவர் இங்கே போனாருன்னு தான் படிப்பாங்களே ஒழிய, நாங்கள் தான் அந்த நியூஸ்குள்ளே வந்து ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து அவர் ஏன் போனார், எதுக்கு போனார், ஏன் சொன்னார், எதுக்கு சொன்னார், இப்படிலாம் நாங்கள் தான் அரசியலில் பார்ப்போம். அந்த மாதிரி வந்து ஒரு 3 பேர் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஸ்டோரியை, ஒருத்தர் வந்து ஒத்தியை லவ் பண்ணுறாரு, அந்த அம்மா வந்து லவ் பண்ணுறாங்களா இல்லையான்னு கூட அதில் சொல்ல முடியல. ஏன்னா இருக்கலாம், லவ் கூட இருக்கலாம் அந்த அம்மாவுக்கு. ஆனால் அதே நேரத்தில் வந்து எனக்கு சில நிர்பந்தங்கள் இருக்குது, என்னுடைய தாய் தந்தையரை நான் பார்க்க வேண்டியது தான் என்னுடைய முதல் கடமை. அதனால் வந்து நான் லவ்வை தள்ளி வைக்கிறேன். நான் காதல் வந்து எனக்கு இப்போ 2வது இடம் தான். அதனால் வந்து அந்த அம்மா தன்னுடைய எக்ஸ்ப்ரெஷனில் வந்து நான் உன்னை உண்மையாகவே லவ் பண்ணுறேன்னா, இல்லை லவ் பண்ணுறேன் ஆனால் என்னால் உன்னை ஏற்றுக்க முடியல, ஏன்னா இந்த காரணங்களால் நடத்த வந்து ஒரு அழகாக தன்னுடைய ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷனில் காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி அந்த இன்னொரு அம்மா வந்து எங்கே நான் தான் உன்னை லவ் பண்ணுறேன்னா ஏன் என்னை விட்டு நீங்கள் போகிறீங்கன்றதை வந்து ரொம்ப அழகாகவும் காமிச்சிருக்காங்க. இது வந்து நான் வந்து ஒரு சினிமா லைனில் இல்லாத வந்து என்னால் புரிஞ்சிக்க முடியுதுன்னாக்க அதை வந்து சினிமா லைனில் இருக்கிறவங்கலாம் எந்த அவ்வளோ அழகாக அந்த 5 நிமிஷத்தில் ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையோட இதை வந்து அருமையாக சொல்லியிருக்காரு. அதில் வந்து திரு குமரவேல் அவர்கள் வந்து ரொம்ப பிரமாதமாக அதை வந்து டைரக்ட் பண்ணியிருக்கீங்க. உண்மையாகவே வந்து பாராட்டுகள். நீங்கள் வந்து மிகப்பெரிய டைரக்டராக வருவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா இந்த கருத்தை என்ன மாதிரி ஒரு ஆள் சினிமாவே என்னான்னு ரொம்ப தெரியாதவங்க கூட வந்து இந்த கருத்தை புரிஞ்சிக்க முடியுதுன்னா, என்னால் ஏற்றுக்க முடியல உங்கள் கருத்தை, அது வேறு விஷயம். நான் வந்து ஒத்தியை வந்து ஒரு நீங்கள் வந்து 5 நிமிஷத்தில் காமிச்சதை நான் வந்து ஒரு 6 மாதம் இல்லை 1 வருஷம்னு எடுத்துக்கிறேன். 1 வருஷம் நான் வந்து ஒருத்தரை வந்து லவ் பண்ணிட்டு போயிட்டு சரி அவங்க வந்து என்னால் இல்லைன்ன உடனே சரி அடுத்த பொம்பளையை நான் கையில் எடுத்து சரி அம்மா அவங்க கூட ஜீப்பில் ஏறிடுங்கன்னு எல்லாம் சொல்ல முடியாது. பட் அந்த கருத்து ஒன்றும் வேறு மாதிரி இருக்கலாம். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து அந்த என்னை நான் நேசிக்கிறவங்க எனக்கு கிடைக்கலனாக்கா யார் என்னை நேசிக்கிறாங்களோ அவங்களே நேசின்னு சொல்கிற ஒரு கருத்து வந்து ஒரு நல்ல கருத்து, இன்றைக்கு வாழ்க்கையில் ஒரு தேவையான கருத்து. அதே மாதிரி வந்து இந்த பாட்டு வந்து காயத்ரி அம்மா ரொம்ப அழகாக பாடியிருக்கீங்க, ரொம்ப நல்லா பாடியிருக்கீங்க. நீங்களும் வந்து வாழ்க்கையில் நல்ல ஒரு இதுவாக கொண்டு வரணும்னு நான் வந்து வேண்டிக்கிறேன். அண்டு நிஜய் அவர்கள் வந்து எல்லோரும் வாழ்த்திருக்காங்க. அதுவும் நம்ம பெரிய பெரிய டைரக்டர்ஸ் அவங்க ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவர்களுடைய வாழ்த்து எல்லாம் வீணாக போகாது. கடவுள் அவர்களுடைய வாழ்த்துக்களை எல்லாம் ஒன்றா சேர்த்து அவரை வந்து நிஜயை வந்து ஒரு மிகப்பெரிய நடிகர் ஆக்குவார்ன்ற நம்பிக்கை இருக்குது. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். ஒரு மிகச்சிறந்த ஒரு இந்த இனிமையான இந்த நேரத்தில் ஒரு நல்ல ஃபங்க்ஷனுக்கு என்னை கூப்பிட்டதுக்கு உங்கள் எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். வணக்கம். தேங்க்யூ சார். வீழ்வது நாமாக இருப்பின்